நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. இப்போ நம்ம திருவாசகத்தில் திருவம்பாவை பகுதியில் இருக்கிறோம். திருவம்பாவையில் 19வது பாடலை இப்போ நம்ம பார்க்கணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான பாடல், ரொம்ப ஒரு உட்கருத்து பொதிந்த பாடல். அது பாடலை பார்க்கலாம். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் அன்பரல்லால் தோள் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகல் எம் கண் மற்ற ஒன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் நல்குதியே எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். இந்த பாடலை தவிர ஒரு வேண்டுதல் ஒரு நல்ல ஆன்மாக்கு இருக்கவே முடியாது. என்னென்னா, அவள் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, அவள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி, இந்த பாடலை வாழ்க்கை பொருந்தும். நம்மளை ஒரு குழந்தையாக வச்சுட்டு சுவாமிகிட்ட அடைக்கலம்னு சொல்கிறோம். அதான் அந்த முதல் வரி, உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? கையில் வச்சுன்னு இருக்கவா பார்த்துக்கிறது தான் அந்த குழந்தையோட தன்மை இல்லையா? அப்படி உமக்கே அடைக்கலமாக இருக்கோம் நம்ம. அடுத்து, என்னுடைய அச்சத்தால் எங்கள் பெருமான் உமக்கு ஒன்று உரைப்போம் கேளுங்கிறாங்க. எவ்வளோ ஒரு உரிமை! என்னுடைய பெருமானே உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேளு. என் கொங்கை நின் அன்பரல்லால் தோள் சேரற்க. நான் யார் எனக்கு கணவனாக வரணும்னா உன்னுடைய அன்பராக அவர் இருக்கணும். அதே மாதிரி என் கை இருக்கே, அது உன் பணியை தவிர வேறு எந்த பணியையும் செய்யக்கூடாது. அதே மாதிரி கண்குள் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க. என் கண் இரவும் பகலும் உன்னையே பார்க்கணும். இந்த வாய்ப்பை இறைவா நீ எனக்கு கொடுத்தருளுன்னாக்கா, பிறகு சூரியனே திசை மாறி போனால் கூட அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. பாவாய் இப்பெருநிலையை ஏற்றுக்கோ, ஓர்ந்து பாரு அப்படின்னுட்டு அழைக்கிறதா தோழிகள் சொல்கிறதா வரக்கூடிய பாடலாக இருக்குது. எப்பேற்பட்ட ஒரு மாட்சிமை பொருந்தின ஒரு வேண்டுதல். அடுத்த பாடல், போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செம் தளிர்கள், போற்றி எல்லாவிற்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லாவிற்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லாவிற்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமாள் நான் முகனும் காணாத புண்டரீகம், போற்றியாம் உய்ய ஆள் கொண்டருளும் பொன் மலர்கள், போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். இப்போ சுவாமியை வணங்குறாங்க. இதான் தசம பாடலாக இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் முந்தின ஒன்றை போற்றோம். உனக்கு முந்தின பொருள் பழம்பொருள் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட பழம்பொருளே எனக்கு அருள் புரி. எல்லாத்துக்கும் பிந்தி இருக்கிற ஒன்றை போற்றோம். உன்னை விட ஒரு புதுமையான பொருளும் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒன்றை வணங்குறோம், அருள் புரி. உயிர்கள் எல்லாத்துக்கும் பிறப்பிடமாக இருக்கிற ஒன்றை போற்றுறோம். உயிர்களுக்கு இருப்பிடமாக இருந்து இன்பம் ஊட்டி இன்னும் ஒன்றை போற்றி வணங்குறோம். உயிர்கள் எல்லாத்துக்கும் ஒடுங்குற இடமா இருக்கிற ஒன்றை போற்றுறோம். ஹரிக்கும் அயனுக்கும் விளங்காத மறைஞ்சிருக்கிற ஒன்றை போற்றுகிறோம். எங்களை ஆட்கொண்டு அருள் புரிகிற ஒன்றை போற்றி வணங்குறோம். நாங்கள் மார்கழி நீராட அனுகிரகம் செஞ்ச ஒன்றை போற்றி வணங்குறோம். எமது பாவாய் இந்த கோட்பாடுகளை ஏற்றுக்கோ, அவைகளை ஓந்து பாரு அப்படின்னுட்டு வருது இந்த திருவம்பாவையினுடைய தசமப்பாடல். இதோட திருவம்பாவை பகுதி முடியறது. அடுத்த 8வது பகுதி திரு அம்மானை. திரு அம்மானைன்றது ஒரு ஆனந்த கழிப்பில் வரக்கூடிய பாடல். இது திருவண்ணாமலையில் அருளி செய்யப்பட்டிருக்கு. அதனுடைய முதல் பாடலை பார்க்கலாம். செங்கண் நெடுமாலும் சென்று இடந்தும் காண்பறிய பொங்கு மலர்பாதம் பூதளத்தே போந்தருளி எங்கள் பிறப்பு அறுத்திட்டு எம் தரமும் ஆட்கொண்டு தொங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அம்கணன் அந்தணனாய் அரை கூவி வீடருளும் அம்கருணை வார்க்கடலே பாடுதும் கான் அம்மானாய். அப்போ ஈரடியில் 3 உலகத்தை அளந்தவர், அதாவது யார்? வாமனமூர்த்தியை இங்கே சொல்கிறாங்க. அந்த செந்தாமர கண்ணனான திருமாலே பன்றியாக பூமியை பிளந்துண்டு போய் இறைவனுடைய திருவடியை அவரால் தேடி எடுக்க முடியல. வராகமூர்த்தி தேடினர், அவரால் அடிமுடியை காண முடியல. அத்தகைய இறைவன் தனது திருவடியை பூமியில் நாட்டி தரத்தில் குறைஞ்சி என்னை ஆட்கொண்டிருக்கான்னு சொல்கிறார் மாணிக்க வாசகர். அப்படிப்பட்ட இறைவனே எனக்காக வந்தானே, என் பிறவி பிணைய ஒழிச்சானே, தென்னமரங்கள் திரண்ட சோலை சூழ்ந்த அழகும் நன்மையும் வாய்ந்த இந்த திருப்பெருந்துறைக்கு இறைவன். அவன் ஞான கண்ணுடைய அந்தணன், அவன் அரிய கருணையுடைய அவன். என்னை வலிய கூவி அழைத்து வீடு பேரில் கொடுத்துருக்கான். அவனை குறித்து நம்ம பாடி அம்மான விளையாடுவோம் அப்படின்னுட்டு அழைக்கிறார் இந்த திருவம்மானையுடைய முதல் பாடல்.
தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.